ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு எதுக்கு லெனின் சொல்லிட்டு பேர் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, லெனின் மீனிங் என்ன, அப்புறம் அது கிறிஸ்டியன் பேரா ஹிந்து பேரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நிறைய கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த வீடியோ. ஸோ லெனின்னு நான் ஏன் பேர் வச்சேன், அது எதுக்காக வச்சேன், அது கிறிஸ்டியன் பேரா இந்து பேரா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லெனின் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக நான் லெனின்ற பேருக்கு மீனிங் எல்லாம் தெரிஞ்சுலாம் நான் வைக்கல. லெனின்றவர் யாருன்னு தெரிஞ்சதுனால தான் நான் வச்சேன். லெனின் அப்படின்றவர் யாருன்னு மேபி கொஞ்சம் பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. லெனின் அவங்கள தெரியறதுக்கு கொஞ்சம் பேருக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு அவங்க யாருன்றது தெரியாது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தோழர். அதாவது ரஷ்யாவில் 1917 அதாவது 1917 ரஷ்யாவில் ஒரு புரட்சி ஒன்று நடந்தது. அந்த புரட்சியை நடத்தினவர் பார்த்தீங்கன்னா தோழர் லெனின் தான். ஸோ அந்த புரட்சி நம்ம உலகத்தையே திருப்பி போட்டுச்சு. ஸோ நான் அவரோட பேரை தான் நான் தம்பிக்கு வச்சிருக்கேன். அந்த புரட்சி பார்த்தீங்கன்னா எதற்கான புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1917 அந்த ரெவல்யூஷன் எதுக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட நம்ம நாட்டில் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றது நிறைய இதில் இல்லை. ஆனால் அந்த புரட்சி அப்போவே 1917 ஆணும் பெண்ணும் சமம். அதுக்கப்புறம் மேஜர் ஆனதுக்கப்புறம் வாக்குரிமை, பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு எல்லாமே சமம். அப்புறம் 8 மணி நேரம் வேலை. 8 மணி நேரம் வேலைன்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு சில இடத்துல 12 மணி நேரம் 15 மணி நேரம்லாம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறாங்க. ஸோ 8 மணி நேரம் வேலைன்றத வச்சு புரட்சி பண்ண ஒரே ஆள் தோழர் லெனின் மட்டும்தான். ஸோ அந்த புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு தத்துவம் தெரியும்னு நினைக்கிறேன், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சொன்னாலே எல்லாரோட மைண்டும் போற ஒரே விஷயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சார் கிட்ட தான் போகும். ஸோ அவர் தான் அந்த 1 கோடி நிகழ்ச்சியில சொல்லுவாரு, மாற்றம் ஒன்றே மாறாதது, உங்கள் வாழ்வை மாற்றப்போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் சொல்லிட்டு. ஸோ அந்த தத்துவம் கேட்டாலே நம்மளோட மைண்டு டைரக்டா போறது சூர்யா சார் தான். ஆக்சுவலா அந்த தத்துவத்தை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தோழர் காரல் மார்க்ஸ். அவங்க தான் இந்த தத்துவத்தை சொன்னது. இதப்படி நடந்தது தான், அதை எப்படி சொல்றது, இதை நடத்தி வழிமுறைப்படுத்தியது தான் தோழர் லெனின். ஸோ அவரோட பேரை தான் நான் தம்பிக்கு வச்சிருக்கேன். இன்னும் பாரதி ஏன் வச்சிங்க அப்படி, லெனின் பாரதி என் பேர்ல இருக்கிறதுனால வச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆக்சுவலா என் பேர் மட்டும் பாரதி கிடையாது. என் பேர் ரம்யா பாரதி, என் தம்பி பேர் இளைய பாரதி. ரம்யான் தான் வச்சாங்க. அப்புறம் பாரதி ஏன் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான நிறைய புரட்சி அவரும் எழுதியிருக்காரு, பாடியிருக்காரு. ஸோ அதனால அப்பா அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதனால அப்பா பாரதின்ற பேரை என் கூட சேர்த்து வச்சிருந்தாரு, ரம்யா பாரதின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என் தம்பி எனக்கு அடுத்து என் தம்பி பிறந்ததுனால என் தம்பிக்கு இளைய பாரதி அப்படின்னு. ஆக்சுவலா எனக்கு அடுத்து பிறந்ததுனால இளைய பையன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதனால எனக்கு அடுத்து பிறந்ததுனால அவனுக்கு இளைய பாரதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஸோ நான் என் பையனுக்கு அதை லெனின் பாரதி அப்படின்னு சொல்லி வச்சேன். நான் எங்களோட பேர்ல பாரதி இருக்கிறதுனால வைக்கல. ஆக்சுவலா தோழர் லெனின் நடத்திய புரட்சியை பத்தி பாரதியார் எழுதியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகா என்று எழுந்தது யுக புரட்சி, இங்கு யாரும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை தோழர் லெனினை பாராட்டி பாரதியார் எழுதியிருப்பாரு. ஸோ இதை மீன் பண்ணி தான் நான் லெனின் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். ஸோ யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்றதான் தோழர் லெனினும்
அதுக்காக தான் அவர் போராடினாரு, அதுக்காக தான் அவர் புரட்சி செஞ்சாரு, அந்த ரெவல்யூஷன் நடந்தது அதுக்காக தான். ஸோ ஆனால் அது இன்னமும் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆணும் பெண்ணும் சமமா இருக்கோமா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னும் ஒரு சில இடத்துல ஒரு சில வீட்டில் வந்து ஆணும் பெண்ணும் சமமா நடத்த மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சமமா நடத்துறது இல்லை. அது இன்னமும் வேறுபாடாதான் இருக்கு. ஆனா 1917லயே இதுக்கு புரட்சி நடந்திருக்குது. எப்போ புரட்சி நடந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை எங்கேயுமே கிடைக்க போறது இல்லை. இது வரைக்கும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கிடைக்கல. எங்க இருந்தாலும் ஒரு டாமினேஷன் இருந்துட்டு தான் இருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஸோ அது வந்து பெண்ணை வந்து கீழே இறக்கிட்டு ஆணை மேலே அந்த மாதிரி ஒரு டாமினேஷன் தான் இருக்கு. ஸோ இன்னும் அது எப்போ சம உரிமைக்கு வரும்ன்றது தெரியல. நான் பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டில் நான் யாரையுமே கேட்டு நான் பேர் வைக்கல. நானா அவன் பிறந்த ஆக்சுவலா நான் எதிர்பார்த்தது, நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்தது வந்து நான் பொண்ணு பிறக்கம் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் தம்பி பிறந்துட்டான். நான் பொண்ணு பிறக்கம் தான் எதிர்பார்த்தேன். தம்பி எனக்கு பிறந்த உடனே அன்னைக்கு நைட்டு நான் 24 அன்னைக்கு நைட்டு பிறந்தான். அன்னைக்கு நைட்டு தோணுன பேர் எனக்கு இதுதான், லெனின் பாரதி சொல்லிட்டு வைக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வச்சேன். நான் விமல்கிட்டையும் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த பேர் தோணுது, இதை நம்ம வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் சரின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால வந்து லெனின் பாரதி, நான் வீட்டில் வேற யார்கிட்டயுமே நான் இந்த பேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. நான் எனக்காக தோணுச்சு, நான் அவங்ககிட்ட சொன்னேன் சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பேரை அப்பவே வச்சாச்சு. பேர் வந்து லெனின் பாரதின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. உங்க எல்லாருக்கும் ரிவீல் பண்ணுன்றதுக்காக தான் நான் அந்த நேம் ரிவீலிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க. ஸோ இதுதான் மீனிங் கிடையாது, இதுக்காக தான் வச்சேன் அந்த பேர். ஸோ தோழர் லெனின்காக தான் நான் தோழர் லெனின் அப்படின்னு சொல்லி லெனின் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தேன். ஸோ இதுதான் அதோட. நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியுமான்லாம் கேட்டிருந்தாங்க. லெனின் அவர் யாருன்னு தெரியுமா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா, பேர் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் தெரியாமலாம் வைக்கல, நான் தெரிஞ்சுதான் இந்த பேரை வச்சிருந்தேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மீன் பண்ணி தான் நான் பேர் வச்சிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.